இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே மிகவும் உசந்த இடத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிறந்த வீட்டில் சீராவும் கொடுப்பாங்க. சீதனத்தில் முதல் வைக்கக்கூடிய விளக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் தீபம் தான். அதுக்கு அடுத்து குத்து விளக்கு, அதுக்கு அடுத்து வெள்ளி விளக்கு, அதுக்கு அடுத்து நம்ம எதை ஒன்றாலும் என்னென்ன விளக்கு இருக்கோ அத்தனையும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். இந்த மார்கழியில் காலம்பெற பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள், உங்கள் கடன் தீந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும், எல்லோரும் தீருங்கிறீங்க, அது எப்படி தீரும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு இந்த கடன் தொல்லையெல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை இந்த மார்கழியில் ஏற்றி வைங்க. உங்கள் கர்மாவை எல்லாமே நீங்கி ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே அதனுடைய அருமை தெரியும். காமாட்சி அம்மன் சும்மா ஏதோ ஒரு தீபம் நம்ம வீட்டில் இருக்குன்னு கிடையாதுங்க. பிறந்த வீட்டிலேருந்து நம்மளுக்கு சீதனமாக கொடுக்குறாங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு சின்ன விஷயந்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வர பதிவுகளில் அதனுடைய அனைத்து விதமான இதையும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மார்கழி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றி வைங்க. வீட்டு வாசப்படியில் 2 அகல் தீபம் ஏற்றி வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையும். மிகவும் சந்தோஷம்.